ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், வெரி குட் மார்னிங். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி விசுவலைஸ் பண்ணி போகிறோம். வழக்கமான சாக் அண்ட் போர்ட் மெத்தடில் நம்ம இதை விசுவலைஸ் பண்ணி பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். பட் ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி என்ன பண்ண முடியும்னா நம்முடைய மாணவர்களுக்கு ரொம்ப எளிமையாக இதை வந்து நம்ம புரிய வைக்க முடியும். ஐடென்டிஃபைங் த கானிக்ஸ் ஃப்ரம் த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் கானிக் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ்ஒய் ப்ளஸ் இஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இஒய் ப்ளஸ் எஃப் ஈக்குவல் 0. ஸோ இதுக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். The graph of the second degree equation is one of a circle, parabola, an ellipse, a hyperbola, a point, an empty set, a single line or a pair of lines. எப்போ அப்படிங்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் வந்து நம்முடைய டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்முடைய மாணவர்களுக்கு வந்து எப்படி வந்து ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி விசுவலைஸ் பண்ணி நம்ம டீச் பண்ணலாம். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது சர்க்கிள் கிடைக்குதா, ஒரு பேரபோலா கிடைக்குதா, எலிப்ஸ் வருதா, ஹைப்பர்போலா வருதா அப்படிங்கிறத நம்முடைய மாணவர்களுக்கு வந்து எப்படி வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த படத்தை நான் அழிச்சிட்டேன். இப்போது என்னுடைய அல்ஜிப்ரா வீக் போயிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்புட் பாரில் போய்ட்டு கேப்ஸ் ஆன் பண்ணிவிட்டு கேபிட்டல் ஏ ஒரு என்டர். ஏக்கான ஒரு ஸ்லைடர் கிடச்சிரும். ஏன்னா ஏ வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல் பி என்டர், சி, அடுத்தது டி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டி, அதுக்கு அடுத்தது எஃப், இ, எஃப். இது இல்லாமல் இன்னும் சில ஸ்லைடர்ஸ் நமக்கு தேவைப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஹெச் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் கேன்னு ஒன்று இருக்கும், அண்டு ஆர்ன்னு சொல்லியிருக்கும். ஸோ நமக்கு தேவையான ஸ்லைடர்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே ஸ்லைடர்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள், நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த இடத்துல நம்ம ஜெனரல் ஈக்குவேஷனை வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். கேபிட்டல் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் பி எக்ஸ்ஒய் ப்ளஸ் சி கேபிட்டல் சி ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் டிஎக்ஸ் ப்ளஸ் கேபிட்டல் இஒய் ப்ளஸ் கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு 0. ஜஸ்ட் என்டர். பாருங்கள், எந்த ஒரு கிராஃபுமே நமக்கு வந்து இங்கே கிடைக்கல. ஸோ இதை கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எந்த கிராஃபுமே இங்கே நமக்கு கிடைக்கல. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, இப்போ நம்முடைய ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள். ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ வந்து ஒன்றா இருக்கணும். ஓகே, 1 மீன்ஸ் 1ங்கிற வேல்யூ, ஏ 1 சி 1. அடுத்து பியோட வேல்யூ என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 0. ஸோ ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதை அழிச்சிட்டு 0ன்னு போட்டு என்டர் கொடுத்தா போதும். ஓகே, அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டி வந்து என்னவா இருக்கணும்னா -2h இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அழிச்சிட்டு -2h அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. எஸ், சர்க்கிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் அதெல்லாம் அடுத்தடுத்த கண்டிஷன்ஸை நம்ம இன்னும் ப்ராப்பராக அப்ளை பண்ணலாம். அடுத்து ஈயோட வேல்யூ என்னவா இருக்கணும்னா -2kன்னு சொல்கிறாங்க. ஸோ -2k, ஜஸ்ட் என்டர். அதுக்கடுத்தது என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா எஃப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா h ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது h ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஜாமெட்ரிக்கலாக பார்க்கும்போது நமக்கு ஒரு சர்க்கிள் கிடச்சிருக்கு. அதோட ஈக்குவேஷன் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ எனபிள் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 2y ப்ளஸ் 1 = 0 அப்படிங்கிற ஒரு சர்க்கிள் கிடச்சிருக்கு. அப்போது ஒரு கூம்பு வளைவினுடைய பொது சமன்பாட்டில் இந்த ஏ, பி, சி, டி, இ அண்ட் எஃப் இந்த வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆப்ஜெக்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம விசுவலைஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன் போவோம். அடுத்த கண்டிஷனில் பாருங்கள், b = 0 இருக்கணும். ஏ அல்லது சி வந்து ஏதாவது ஒன்று 0 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வந்து சியை வந்து நான் 0 மாற்றிக்கிறேன். ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொது சமன்பாடு என்னவாக இருக்குன்னா நம்ம படிக்கிறதுக்கு ஏதேனும் ஒரு பரவளையமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பேரபோலா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பேரபோலா பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப் வேடாக இருக்குது. ஓகே, செகண்ட் கண்டிஷனும் நம்ம விசுவலைஸ் பண்ணிட்டோம். அடுத்த தேர்ட் கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏவும் சியும் வந்து வேறு வேறு வேல்யூஸாக இருக்கணும். அதாவது ஏ ≠ சி மற்றும் ஏ மற்றும் சி ரெண்டுமே என்னவாக இருக்குன்னா ஒரே குறியாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னா சப்போஸ் நான் 0க்கு பதிலாக நான் ஒரு 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்த உடனே பாருங்கள் நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், ஒரு எலிப்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ், எக்ஸலண்ட்டாக நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஒரு எலிப்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டைம் மட்டும் நமக்கு இருக்குது. ஸோ ஒரு எலிப்ஸ் வந்து நமக்கு அழகாக கிடச்சிருக்கு. சரி, ஃபோர்த் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஏ ≠ சி. ஓகே, அப்படி தான் இருக்குது.
ஏ மற்றும் சி இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிர்க்குறியாக இருக்குமானால் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவாக இருக்கணும். அப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் மைனஸ் போட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணோன்னே நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு அதிபரவளையத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஹைபர்போலா வந்து கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அழகாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஃபிஃப்த் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அழிச்சிட்டு ஏவோட வேல்யூ 1ன்னு இருக்குது, சியோட வேல்யூ நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பியோட வேல்யூ 0வாக இருக்கணும், டியோட வேல்யூ என்னவாக இருக்கணும்னா 0வாக இருக்கணும். அப்போ அழிச்சிட்டு 0ன்னு போட்டு என்ட்ரு கொடுத்துடலாம். அடுத்தது ஈயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0வாக இருக்கணும். ஸோ இதையும் அழிச்சிட்டு 0ன்னு போட்டு என்ட்ரு கொடுத்துடலாம். அடுத்தது எஃபோட வேல்யூவும் 0வாக இருக்கணும். ஸோ இதுக்குள்ளே அழிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 0ன்னு கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்கலாம். ஓகே. அப்படி கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். இந்த x² + y² அப்படிங்கிறது என்னவா கிடைக்கும்னா ஒரு புள்ளியாக மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு பாயிண்ட்டாக இருக்குது, 0,0ங்கிற ஒரு பாயிண்ட்டாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, சரி. அடுத்தது 6th கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். ஏவோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் எஃபோட வேல்யூ என்னவாக இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். அப்போ அது A1 C1, அப்போ எஃப்ஐ நான் 1ன்னு மாற்றிக்கிறேன். ஓகே. அடுத்தது பி டிஇ எல்லாமே என்ன இருக்கணும்னா 0வாக இருக்கணும். 0 கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா x² + y² + 1 அப்படிங்கிற ஒரு வெற்று கணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே கிரியேட் ஆகலை. ஸோ எம்டி செட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி. அடுத்து A ≠ 0, A ≠ 0, C ≠ 0, இல்லை ஏதாவது ஒன்று தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், C வந்து =0ன்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து ஒரு ஆக்சிஸை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். A ≠ 0, ஓகே, அல்லது C ≠ 0. இப்போ C =0 எடுத்தால் நமக்கு y ஆக்சிஸ் கிடைக்குது. சப்போஸ் C கொடுக்க ஒரு வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டு நான் A வந்து =0ன்னு எடுத்துக்கிறேன். எடுத்து கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் கிடைக்குது. எவ்வளோ அழகாக விசுவலைஸ் பண்ணுறோம் பாருங்கள். A 0வாக இருந்து C ≠ 0னா எக்ஸ் ஆக்சிஸ் கிடைக்குது. C 0வாக இருந்து A வந்து ≠ 0வாக இருக்கும்போது நமக்கு y ஆக்சிஸ் கிடைக்குது. ஓகேங்களா? சரி. அடுத்தது A =-C சொல்லியிருக்காங்க. அப்போ A வந்து 1ன்னு இருக்குது, C வந்து நான் என்ன போடுறேன்னா -1 போட்டு என்ட்ரு கொடுக்குறேன். பாருங்கள், நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், இரட்டை நேர்கோட்டை தரும், பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த கானிக்ஸ் ஃப்ரம் த ஜென்ரல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற கான்செப்டை ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம்னு எக்ஸ்பிளைஸ் பண்ணி காட்டலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நடத்தும் போது மேக்ஸ் மேலே இருக்கிற பயம் போயிடுச்சு. மாணவர்கள் வந்து மேக்ஸ் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், நம்மளால் காட்சிப்படுத்தி மேக்ஸ் லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் கிடைக்கும். தேங்க்யூ டியர் டீச்சர்ஸ்.